எதனை மறவாமை அப்படின்னு கேட்டா அது முதல் வரியில் இருக்கு. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அதான் உபகாரம். எவ்வளவோ உபகாரம் இருக்குது. அந்த உபகாரத்தை 2 உபகாரமா அடைக்கிட்டாங்க. காட்டும் உபகாரம் ஒண்ணு, காணும் உபகாரம் ஒண்ணு. காட்டும் உபகாரம் 5ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டது, காணும் உபகாரம் 11ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. காட்டும் உபகாரத்தை சொல்லித்தான் காணும் உபகாரம் சொல்ல வேண்டும். ஆகையினால காட்டி காண்டலின் அப்படின்னு சொல்லி 2ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கிறாரு. அதை நினைச்சா போதும். அதை நினைச்சா பெருமானிடத்துல அன்பு மீதூரும். அன்பு மீதூர்ந்தால் என்ன ஆகும்? அவர் நம்ம இடத்துல விளங்குவார். அப்ப இங்கே குடிகொண்டு விடுவார். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும். உள்ளம் கோயிலாக கொண்டான் அப்படின்னு சொல்றது இல்லையா? எந்த உள்ளத்துல கோயில் கொள்ள முடியும்? அவனை நினைத்து அன்பு செய்கின்ற உள்ளத்துல அவன் கோயில் கொள்வான். அது இல்லாத இடத்துல கோயில் கொள்ள மாட்டான். இருப்பான், அவன் இருக்கிறது தெரியாது. சரி, மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். இங்க ஆகமத்தை பற்றி ஒரு திருவிளையாடல் சொல்லுகிறார். இது பெரிய கதை ஒன்று உண்டு. மகேந்திர மலையிலிருந்து ஆகமத்தை அருளினார். அதை உமையம்மைக்கு சொன்னார். உமையம்மை கொஞ்சம் பராமுகமாக கேட்டார். உமையம்மை பராமுகமாக கேட்பாங்களா? இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பராமுகமாக கேட்ட மாதிரி. அதனால சிவபெருமானுக்கு கோபம் வந்தது, சபித்து விட்டார். நடக்கிற கதையா? திருநெல்வேலியாருக்கு கோபம் வந்துடுது, விநாயகருக்கு கோபம் வந்துடுது, முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடுது. எல்லா கோபமும் சேர்ந்து ஒரு பெரிய திருவிளையாடலாம் ஆயிருக்கு. அதெல்லாம் கடைசியில் எங்க வந்து முடிஞ்சதுன்னு கேட்டா வலைவீசன் திருவிளையாடல் வந்து முடிஞ்சது. திருவிளையாடல் புராணத்தில் வலைவீசன படலாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஆகமம் காரணமாக நிகழ்ந்த திருவிளையாடல்களை கொஞ்சம் வரிசையா சொல்லிக் கொண்டு வருகிறார். கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும். நல்லாள் என்று இங்க உமையம்மையை குறிக்கிறது. நயப்புனா விருப்பம் அர்த்தம், நயத்தல்னா விரும்புதல் அர்த்தம். எனவே முன்னால விருப்பமின்மை நிகழ்ந்ததுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். விருப்பமின்மை எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டா, அவங்க பெருமான் ஆன்மாக்களுக்கு ஆகம பொருளை அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சக்தியின் வழியாக சில விளையாடல்களை செய்வார். திருவானைகா புராணம் அப்படி வந்ததுதான். பெருமான் கைலையில திருவோலக்கத்தில் எழுந்தள்ளியிருந்தார். எல்லாரும் வந்து வணங்கினார்கள். அப்ப உமையம்மை ஒரு கேள்வி கேட்டாங்க. பெருமானே, நீங்க யோக வடிவத்தில் இருக்கிறீங்க. யோக வடிவத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யோகம் என்ற சொல்லுக்கே சேருதல் அர்த்தம். யுஜ் என்ற சொல்லிலிருந்து வருவது யோகம். சாயுஜ்யம் என்று வர்றது அந்த யுஜ் தான் யோகம். அவங்கவங்க அவர்களால் வழிபடப்படுகிற ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு வடிவம் கற்படுத்தி கொண்டு அந்த கடவுளிடத்திலே சேருவதாக தியானம் சமாதி இதெல்லாம் பண்றாங்க. எல்லாருமே உங்களோட சேர்றதுக்கு தியானம் பண்றாங்க, உங்களோட சேர்றதுக்கு சமாதி நிலை அடைகிறாங்க. நீங்க யாரோட சேர போறீங்க? உங்களுக்கு மேல ஒருத்தர் இல்லையே, நீங்க யாரோட சேர போறீங்க? எதுக்காக இப்படி யோக வடிவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, உன் கேள்விக்கு இங்க பதில் சொல்ல முடியாது. பூவுலகத்துல திருவானைக்கான்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, அங்க போய் தங்கியிரு, அங்க வந்து உனக்கு நான் பதில் சொல்றேன். அங்க முன்னாடியே ஒரு முனிவர் தங்கி இருக்கிறார், அவருக்கு உண்மை பொருளை உபதேசிக்க வேண்டும். திருநெல்வேலி தேவர் அப்படியே எனக்கும் கொஞ்சம் உபதேசிங்கன்னு கேட்டார். சரி உனக்கும் சொல்றேன், எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றேன். அங்க வந்து உட்கார்ந்துட்டு சிவாகமங்களை உணர்த்தினார். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் எல்லாரையும் ஆட்டுவிப்பவன், ஆட்டுவிப்பவன் ஆடி காட்ட வேண்டும் இல்லைங்களா? ஆகையினால யோகம் எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத நான் இருந்து காட்டுகிறேன். நான் இருக்கிறபடி பார்த்து அவங்க செய்து கொண்டிருக்கிறார். இதுதானே தவிர நான் வேற யாரும் சேருவதற்காகவோ வேறு வகையாகவோ நான் யோகம் செய்வதில்லை அப்படின்னு பதில் சொன்னார். அது எங்க இருக்குது? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதார் அந்த தாண்டத்தில் முழுவதும் இருக்குது. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரே.
அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அது மாதிரி பெருமான் உமையம்மைக்கு பல தலங்களில் பல சமயங்களில், அதனால் ஒரு தரம் சொன்னால் பத்தாதான். காஞ்சிபுரத்தில் உமையம்மை வந்து தவம் பண்ணாங்க, பூஜை பண்ணாங்கன்னா அதுவும் இந்த ஆகமத்துக்காக தான். ஆகமத்தை கேட்டாங்க, ஆகமத்தினுடைய பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, காஞ்சிபுரத்தில் போய் பூஜை பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பார்த்தா அப்ப என்னன்னு கேட்டா, அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு இந்த ஞானம் போய் சேர வேண்டும். இந்த ஞானம் எங்க உருவாயிற்று? சுத்த தத்துவத்தில் உருவாயிற்று. சுத்த தத்துவத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் யாரு? விஞ்ஞானகல வர்க்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப மேல இருக்கிறவங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஆகமம் நமக்கு எப்படி வந்து பயன்படும்? அப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் பயன்படும். இதுக்காக தான் பெருமான் இந்த விளையாடலை செய்கிறார் பாருங்க. அதனால என்னையா உங்க புராணத்துல கதை, சிவபெருமான் உமையம்மையை சபிச்சுட்டாராம், உமையம்மையை சபிச்சான் விநாயகருக்கு கோபம் வந்துட்டுது, முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துட்டுது, விநாயகர் முருகப்பெருமான் ரெண்டு பேரையும் சேர்த்து சிவபெருமான் சபிச்சுட்டார். இது என்ன குடும்ப சட்டை மாதிரி இருக்குது? இது ஏறக்குறைய அப்படித்தான் இருக்குது. அப்பாவுக்கு அம்மா மேல கோபம் வந்தா பையனுக்கு அப்பா மேல கோபம் வரும். எங்க அம்மாவை இப்படி சொல்லலாமா, எங்க அம்மாவை இப்படி நடத்தலாமா அப்படின்ட்டு அவனுக்கு கோபம். இது ஒரு குடும்ப சண்டை மாதிரி இருக்குதுயா உங்க புராணம் நீங்களும். அதனால புராணத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் பார்த்து தான் எடுத்துக்கணும். அது இருக்கிறது அப்படியே எழுத்துக்கு எழுத்து பின்பற்ற முடியாது. புராணம் என்பதை தத்துவ ஞானத்தை வாங்கி கொள்ள மாட்டாதவர்களுக்கு பக்தி வேணும் இல்லையா? நிச்சயமாவே பக்தி அப்படிங்கிறது புராண கதையினாலதான் நிலைச்சு நின்றுட்டு இருக்குது. தத்துவ ஞானத்தினால நிலைச்சு நிக்கிறது இல்லை. தத்துவ ஞானம் வெறும் அறிவு ஆராய்ச்சி. அவன் பக்தி இல்லாதவன் கூட பண்ணுவான். ஆனா தத்துவ ஞானத்தின் முடிவு பக்தி வந்து ஆக வேண்டும். ஆனா வராமலும் போகலாம். ஆனா புராணங்களை படிச்சா நிச்சயமா பக்தி வரும். அது வரணுங்கிறதுக்காக தான் இந்த புராணத்தின் அடிப்படையில் அந்தந்த ஸ்தலத்துல உற்சவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பக்திக்கு காரணம். பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும். இங்க பால்மொழி என்று சொன்னது உமையம்மையை. அப்போ ஒரு தலத்துல உமையம்மையின் மேல சிரம் வந்தது, அடுத்த ஒரு தலத்துல நயப்பும் உறவும் வந்தது, அடுத்த ஒரு தலத்துல அருள் விளைந்தது. கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம்படி கூடியிருந்த நிலையை சொல்லுகிறாள். கிஞ்சுகம் முள்முறுக்குன்னு ஒரு பூ, செந்நிறமா இருக்கும். அது வாய்க்கு ஓமை சொல்றது உண்டு. கிராத வேடம்னா வேடர்களுடைய வடிவம்னு அர்த்தம். அருணையார் இந்த இடத்துல அர்ஜுனனுக்காக வந்த வேட வடிவத்தை குறிக்கல, இந்த மீன் படுப்பதற்காக வந்த வடிவம் இருக்கிற அந்த வளையர் வடிவத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா முன்ன பின்ன இருக்கிற ஏய்வு வச்சு தான் அர்த்தம் பண்ணும். அப்ப கிராதன் என்பதுக்கு வேடன் என்று நேரா பொருள் இல்ல, கொலை தொழில் செய்பவன் என்று பொருள். மீன் பிடிக்கிறவனும் அதான் செய்யறான், காட்டுல வேட்டையாடுறவனும் அதான் செய்யறான். அதனால ரெண்டு பேருக்கும் பொருந்து. கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படித்தும். அதனுடைய தொடர்ச்சிதான்ங்க. கேவேடராகி கெளிரது படுத்து. கெளிறு மீன், மீன்ல ஒரு வகை. இந்த இடத்துல பொதுவா மீன் என்ற பொருள்ல வருது. கேவேடராகி வலைஞருக்கு கெளிரது படுத்து மா ஏட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும். பெரிய ஏடுகளிலே எழுதப்பட்டிருந்த ஆகமங்களை மீட்டும் என்று அர்த்தம் பண்ணும். அப்ப ஆகமங்கள் இப்போ அந்த புராண கதை எப்படியோ இருந்து போகட்டுங்க, நம்ம சித்தாந்த சைவ நெறிக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே ஏதோ ஒரு ஆபத்து இருந்துட்டு இருக்குது. அந்த ஆபத்து பெருமானுடைய திருவருளால அப்பப்போ நீங்கி சித்தாந்த சைவம் தப்பிச்சுட்டு வந்திருக்குன்னு தெரியுது. இப்ப இந்த கதையில சாராம்சமா என்ன இருக்குன்னு கேட்டா, ஆகமங்கள் ஒரு காலத்துல கடல்ல எரியப்பட்டன. அதை திருநந்தி தேவர் காப்பாற்றி இருக்கிறார். பெருமான் திரும்பவும் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதை மட்டும் நீங்க வச்சுங்க. உமையம்மைக்கு உபதேசம் பண்ணது, உமையம்மை பராமுகமா கேட்டது, அதனால பெருமான கோபம் வந்தது, சபிச்சது, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் விட்டுருங்க. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்திலே ஆகமங்கள் சிலராலே கடல்ல எரியப்பட்டன. ஓ இதோட போ, நீ எங்களுக்கு தொந்தரவு கொண்டு. யார் எரிஞ்சிருப்பாங்க? யார் எரிஞ்சிருப்பாங்க? ரெண்டு நெறி ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மாறான நெறிங்க. ஒண்ணு வேதாந்த நெறி,
இன்னொன்று சித்தாந்த நெறி. சித்தாந்தத்துக்கு ஆதாரம் சிவாகமங்கள், வேதாந்தத்துக்கு ஆதாரம் பிரம்மசூத்திரம். நேர பிரம்மசூத்திரம் தான் வேதாந்தத்துக்கு ஆதாரம். உபனிஷதங்கள் நேர ஆதாரம் இல்லை. ஏன்னா உபனிஷத்தில் சிவபரத்துவம் கூறுகின்ற உபனிஷதங்கள் இருக்கின்றன. அவற்றை சைவ உபனிடதம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்புறம் உபனிஷதங்களிலே சொல்லப்படுகிற வாக்கியங்களுக்கும் கூட ஆகமங்களிலே சொல்லுகின்ற பொருளுக்கு அடிப்படையில் தான் அர்த்தம் பண்ணணும்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகையினால உபனிஷதங்கள் நம்ம நெறிக்கு விரோதமான சாஸ்திரங்கள் அல்ல. வேதமும் நம்ம நெறிக்கு விரோதமான சாஸ்திரம் இல்லை. ஏன்னு கேட்டால் வேதத்தினுடைய முற்பகுதியெல்லாம் அறத்தை சொல்லுகிற விஷயம்தான். அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். காலம் இடம் காரணமாக சில இடங்கள்ல அறம் என்று கருதப்படுவது, சில இடங்கள்ல அறம் என்று கருதப்படாமல் போகும். சில காலத்தில் அறம் என்று கருதப்பட்டது, சில காலத்தில் அறம் என்று கருதப்படாமல் போகும். ஆனா அறம் என்பது பொதுவா ஒன்றுதான். அதனால வேதமோ வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற உபநிடதங்களோ நமக்கு விரோதமானதில்லை. வேதத்தினுடைய சாரம் தான் இது, வேதத்தினுடைய சுருக்கம் தான் இது அப்படின்னு அந்த வியாசர் பண்ணி வச்சாரு பாருங்க, பிரம்மசூத்திரம்னு. வியாச சூத்திரம்னு பேரு, பிரம்மசூத்திரம் பேரு. அதுதான் முழுக்க முழுக்க ஏகான்மவாதத்தை சொல்றோம். அதுக்கும் கூட நீலகண்டர் ஏகான்மவாதம் எல்லாம் அர்த்தம் பண்ணலான்னு பார்த்திருக்கிறார். ஆனா அது வேற ஒரு வகையில போயிட்டுது. தலைவலி போய் திருகுவலி வந்த மாதிரி ஆயிட்டுது. அதனால அதையும் சைவ சித்தாந்தி மறுக்க வேண்டியதாயிட்டு. சிவாத்வைத சைவம் அப்படின்னு பேரு. நீலகண்ட பாஷ்யத்துக்கு சைவ பாஷ்யம்னு பேரு, சிவாத்வைத பாஷ்யம்னு பேரு. சிவாத்வைதம் அப்படிங்கிறது சிவாத்வைதம் தானே, நல்லது தானே அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் கூட பேசுவாங்க. சிவாத்வைதம் தான், ஏன் சைவம் ஏற்றுக்க வேண்டியது தானே, ஏன் சைவம் அதை வேண்டான்னு மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சிவாத்வைதம் என்பது என்ன? சிவமே பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது, சிவமே தன் சக்தியோடு கூடி பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. அப்ப சிவத்துக்கு பரிணாமம் சொல்லுவாங்க, சக்திக்கு பரிணாமம் சொல்லுவாங்க. சொன்னா என்ன ஆகுன்னு கேட்டா ரொம்ப சுலபமா இது பொருத்தமில்லைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். பரிணாமம் ஜடப்பொருளுக்குத்தான் உண்டே ஒழிய சித்து பொருளுக்கு கிடையாது. இது ஒரு அடிப்படை. பரிணாமம் என்பது, பரிணாமம்னா ஒன்று பிரிதொன்றாக மாற்றம் அடைவது. பரிணாமம் என்பது ஜடப்பொருளுக்கு தான் உண்டே தவிர சித்து பொருளுக்கு கிடையாது. ஒரு ஆன்மா ஒரு காலத்தில் மனித பிறப்பெடுக்கலாம், ஒரு காலத்தில் விலங்கு பிறப்பெடுக்கலாம், ஒரு காலத்தில் பறவையாக நீர்வாழ்வனாக. இந்த 7 வகை தோற்றம் இருக்குது இல்லையா, 7 வகை தோற்றத்து 84,100,000 யோனி பேதம் இருக்குது இல்லை. அந்த ஆன்மா அப்பப்ப செய்த கர்மத்துக்கேற்ப, அப்பப்ப அனுபவிக்க வேண்டிய கர்மத்துக்கேற்ப உடம்பு மாறி மாறி வரும். ஆன்மா மாறாது. அப்ப ஆன்மா மாறவில்லை, ஆன்மாவுக்கு உடம்பு தான் மாறுது. பஞ்சபூதங்கள் பரிணமிக்கிற பொழுது ஒரு காலத்துல மனுஷ உடம்பா பரிணமிக்குது, ஒரு காலத்துல தாவர உடம்பா பரிணமிக்குது, ஒரு காலத்துல விலங்கு உடம்பா பரிணமிக்குது, ஒரு காலத்துல பறவை உடம்பா பரிணமிக்குது. அதனால ஒரு அடிப்படை விதி என்னன்னு கேட்டா, சித்து பொருளுக்கு பரிணாமம் இல்லை, ஜடப்பொருளுக்கு மட்டும்தான் பரிணாமம் உண்டு. ஆக ஆன்மா ஜடத்தோடு கூடி ஜடம் போல இருக்கும், சித்தோடு கூடி சித்தாக இருக்கும். அதனால சித்து பொருளுக்கு பரிணாமம் கிடையாதுங்கிற ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சிவசக்திக்கு பரிணாமம் சொல்றாங்க பாருங்க, சிவம் சக்தியோடு கூடி பிரபஞ்சமாக பரிணமிக்கும் சொல்றாங்க பாருங்க, அந்த கொள்கை அடிபட்டு போகும். அதாவது சிவாத்வைதம் நீலகண்டர் ரொம்ப சாமர்த்தியமா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். இப்ப அச்சு போட்டாங்க, கிடைக்குது, விருப்பம் இருக்கவங்க வாங்கி கூட படிக்கலாம். ஏன்னா மத்தியில மத்தியில கிரந்தம் கலந்து வரும். கிரந்தம் கலந்து வந்தாலும் கூட கொஞ்சம் தள்ளிட்டு படிக்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை. நல்ல பாஷ்யம், எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துக்கு ஒத்துக்கல. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சங்கற்பந்தராகரணத்துல நிமித்த காரண பரிணாமவாத சைவம் அப்படிங்கிற பெயரால அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதான் கடைசி சங்கற்பந்தராகரணத்துல கடைசியாக மறுக்கப்பட்ட கொள்கை நிமித்த காரண பரிணாமவாத சைவம். அதுக்கு பின்னால சுத்த சைவம்னு ஒண்ணும் அது சுலபமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த வரிசையில் எடுத்துக்கிறது இல்லை. பாடானவாதத்திலிருந்து நிமித்த காரண பரிணாமவாதம் வரையிலும் தான் அந்த 6 சமயம் என்று எடுத்துக்கொள்கிறார். பாடானம், வேதம், சமவாதம், சங்கிராந்தவாதம், அதிகாரவாதம், நிமித்த காரண பரிணாமவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால், முதல்ல எங்க சொன்னாரு,
மண்ணு மாமலை மகேந்திர மதுரை திரும்பவும் இருப்பார். உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும். இப்போ இறைவன் ஆன்மாக்களுக்காக ஆகமங்களை சொன்னான். அந்த ஆகமங்கள் ஒரு காலத்தில் கடலிலே எரியப்பட்டன. எரியப்பட்ட அதனையும் மீட்டு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து மீண்டும் எல்லாருக்கும் புலப்படுகிற மாதிரி சொன்னார்கள். அப்புறம் ஒவ்வொரு தலத்தில் வந்து தங்கி இருந்து அடியார்களுக்கு அருள் செய்தான் என்பதை ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லிக் கொண்டு வருகிறார். நந்தம்பாடியில், நந்தம்பாடி ஊர் பேர், நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும். ஆரியன்னா ஆச்சாரியன் அர்த்தம். அந்த இடத்துல மேலானவன் என்பது பொருள். ஆரியன் என்ற சொல்லுக்கு மேலானவன் என்று பொருள். ஒரு இனத்தை குறிக்கிற சொல் அல்ல. சம்ஸ்கிருத நாடகங்கள்ல மனைவி கணவன் வணிப்பா ஆரிய அப்படின்னு சொல்லி. ஆரியனா நீ ஆரிய நாகரிகத்தை சேர்ந்தவன், நான் திராவிட நாகரிகத்தை சேர்ந்தவன், அப்படி அர்த்தம் இல்லை. மேலானவன் என்ற சொல்லுக்கு சொல் என்ற பொருள் அது. அதனால ஆச்சாரியனாக அமர்ந்தான். அப்போ வேதங்களை கொண்டு வந்து மகேந்திர மலையிலிருந்து மீண்டும் எல்லாருக்கும் புலப்படும்படியாக அருளி செய்து அப்புறம் ஒவ்வொரு தலங்களிலே சென்று அருளி இருக்கிறான். அதில் நந்தம்பாடி என்ற ஒரு ஸ்தலத்தில் ஆச்சாரியனாயிருந்து பக்குவமுடையவர்களுக்கு அந்த ஆகமங்களை உபதேசித்திருக்கிறார். அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். அமர்ந்தருளின்னு போடங்க. அமர்ந்து அருளியும். அருளி என்பது அந்த ஆகம பொருளை அறிவித்தும். அமர்ந்தருளினா அமர்ந்தான்னு தான் அர்த்தம். அமர்ந்து என்ன பண்ணான்னு கேள்வி வரும் இல்லையா? இப்ப நாம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? வேத ஆகமங்களை மீட்டு கொண்டு வந்து எல்லாரும் அறியும்படியாக சொன்னான், ஆசிரியனாய் இருந்து சொன்னான் அப்படிங்கிற விஷயத்தான் படிக்கிறோம். அதனால அப்போ இந்த அருள் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, சில இடத்துல தான் பிரிச்சு சொல்லணும், சில இடத்துல பிரிச்சு சொல்லக்கூடாது. அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். பதம் பிரிச்சு நூல் போடுறேன் அப்படின்னு சொல்லி இடத்த ஒருத்தர் பெரியவர் வர்றார், வருக வருக எழுந்தருள்க அப்படிங்கிறோம், வந்தருள்க அப்படிங்கிறோம். வந்தருள்கிறத வந்து அருள்க, எழுந்தருள்க என்பது எழுந்து அருள்கன்னு பிரிச்சிடக்கூடாது. வருக அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் அதுக்கு அர்த்தம் இல்லை. எழுந்து அருள்க வந்து அருள்கன்னு பிரிக்கப்படாது. நம்ம போல நம்மளோட சின்ன பையனா இருந்தா அட வாடா பையல அப்படின்னுவோம். கொஞ்சம் நம்ம போல ஆளுதான் வா வந்துட்டியா வா அப்படின்னுவோம். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னுவோம். ரொம்ப பெரியவங்களா இருந்தா வருக வருக அப்படின்னுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு ஒரு மரியாதை. அதுபோல இந்த அருள் என்பதை கலந்து சொல்றது, அது ஒரு சொல் தன்மைப்பட்டதுன்னு சொல்லணும். வந்தருள்க, எழுந்தருள்க, உரைத்தருள்க அப்படிங்கிற இடத்துல அருள் என்பது வருதல், எழுதல், உரைத்தல் என்னும் சொற்களோடு கூடி ஒரு தன்மைப்பட்டு நிற்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் பிரிச்சு போடப்படாது. இப்ப இந்த மாதிரி ஆரியனாய் அமர்ந்து அருளியும் என்பது தனியா, ஆகம பொருளை பக்குவமுடையவர்களுக்கு உரைத்தும் என்ற அர்த்தம். ஆகினால இந்த இடத்தை பிரிச்சுக்கலாம். சரி, வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. இங்க வந்தருளினா வந்துதான் சிவபெருமான் தன் சக்தியோடு கூடியவனாக வருகிறான். அது சொல்றார். ஏருடை ஈசன், ரிஷபவாகனத்தின் மேல் வர்ற சிவபெருமான். ரிஷபவாகனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், புண்ணியம்தான் ரிஷபவாகனம். புண்ணியம் மிகுதியான அவர் வருவார். புண்ணியத்தின் உச்சி நிலை போனா அவரை தரிசனம் பண்ணலாம். அதான் ரிஷபவாக தரிசனம். பிரம்மோற்சவ காலத்தில் பெரும்பாலான ஸ்தலங்களில் 5ஆம் திருவிழா ரிஷபவாகன உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஷபவாகன காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஷபவாகன தரிசனம்னு சொல்லுவாங்க. ரிஷபவாகன தரிசனம்னா அங்க போய் அந்த ரிஷபம் வெள்ளியில செய்திருக்குதா இல்ல வெள்ளியில தகடு போட்டிருக்கா, அது உண்மையான வெள்ளி தகடா செம்புல செய்து வெள்ளியில முலாம் பூசினாங்க, இதை பார்க்கறதுக்காக போகக்கூடாது. இந்த ரிஷபம் புண்ணியத்தின் வடிவம், இதன் மேலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். புண்ணியத்தின் உச்சியிலே சிவபெருமான் தரிசிக்க முடியும், புண்ணியத்தின் வழியாகத்தான் சிவபெருமான் தரிசிக்க முடியும். சிவபெருமான் நம்மை நோக்கி வருவார் என்று சொன்னா நம்ம இடத்துல சிவபுண்ணியம் மிகுதியாக இருந்தால் நம்ம இடத்துல வருவார். இந்த உணர்வோடு தான் அந்த ரிஷபவாகன காட்சியை தரிசனம் பண்ணணுமோ தவிர அந்த வாகனம் எப்படி இருக்குது, அது மரத்தில் இருக்கலாம், மண்ணில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. ரிஷபம் என்பது புண்ணியத்தினுடைய வடிவம். அந்த மாதிரி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்வதற்காக
புவனியை உய்விப்பதற்காக அல்லது புவனம் உய்வதற்காக, புவனியை உய்வதற்காக கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. மங்கையும் தானுமானா அவன் தனித்தனி 2 பேரா அப்படின்னா தனித்தனி 2 பேர் இல்ல, அவனில் ஒரு பாதி, அவனில் ஒரு பாதியா இருக்கிறவ தனியாகவும் வருவான். அதுதான் பெருமானுடைய, அதாவது சக்தி பெருமானிடத்துல உள்ள அடங்கியும் இருக்கும், ஒரு பாதியா வெளிப்பட்டும் இருக்கும், தனியாகவும் வரும். 3 நிலை சக்திக்கு உண்டு. இது இன்னைக்கு சொன்னதில்லை, சங்க காலத்திலிருந்தே சொன்னது. சங்க காலத்துல புறநானூறு தொகுக்கப்பட்ட காலத்துல புறநானூற்றுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து ஒருத்தர் பாடி வச்சார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் அந்த புலவருக்கு பேர். அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமானை பற்றி பாடுற பொழுது பெண் உரு ஒரு திறன் ஆகின்ற, பெண் உரு ஒரு திறன், ஒரு திறனா ஒரு பாதி, ஒரு கூறு, அவ்வுரு தன்னுள் அடக்கி கரைக்கணும் கறக்கும். தன்னுள் அடக்கி கரைக்கணும் என்பது எப்போ? சங்கார காலத்துல. சங்கார காலத்துல சிவம் சக்தியும் கூட தன்னுள்ளே ஒடுக்கி கொண்டு தான் மட்டுமா நிற்கும். வெளியே வர்ற பொழுது முதல்ல ஒரு கூறில் நிற்கும், அப்புறம் தனியா வெளியிடும். அப்படி நம்ம நாட்டில் பழக்கம். தத்துவ ஞானத்துல சங்க காலத்திலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த சமாச்சாரம் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஒரு கூத்து, எத்தனையோ கூத்து பாட்டி, 11 கூத்து. அது சிவபெருமானை பற்றிய கூத்துல ஒரு கூத்து. உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொட்டிச்சேதமும். கொட்டிச்சேதம் ஒரு கூத்து, அது அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருந்து சிவபெருமான் ஆடினது. ஆனா உமையவள் ஒரு திறனாக அப்படின்னு சொல்லி பாடிக்க. ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. அப்படி வர்ற பொழுது நாம என்ன நினைப்போம், இந்த படங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த வடிவம் இல்ல, அவனுக்கு வடிவம் இவ்வளவுன்னு கிடையாதுங்க. யாரை எந்த வடிவத்தில் போய் ஆட்கொள்ள வேணுமோ அந்த வடிவத்தில் வருவான். அவனுக்கு உயர்ந்த வடிவம், தாழ்ந்த வடிவம், கெட்ட வடிவம், நல்ல வடிவம் அப்படிங்கிற சமாச்சாரமே கிடையாது. யாரிடத்துல போய் எவ்வாறு அருள் செய்ய வேணுமோ அதுக்கு ஏற்ற வடிவத்தில் வருவான். பெரிய புராணத்தில் எத்தனை விதமா வந்திருக்கிறார். பிரம்மச்சாரியா வந்திருக்கிறாரு, தூர்த்த வேடத்துல வந்திருக்கிறாரு, நரமாம்சம் சாப்பிட்றவரா வந்திருக்கிறாரு. அதுல எது நல்லது, எது கெட்டது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, அவரை அப்படித்தான் ஆட்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவனுடைய கணக்குல இருக்குது. அவன் தானே கணக்கு எழுதி வச்சிருக்கிறான் எல்லாருக்கும். யாரை எப்படி ஆட்கொள்ள முடியும், ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த வடிவத்தில் வருவான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சுந்தரர் ஆட்கொண்ட வடிவம் மாதிரியா வருவானா? வரமாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, அவருக்கே ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி. சுந்தரருக்கே ஆட்கொள்ள வந்த வடிவம் வேற, பின்னர் வந்த வடிவங்கள் வேற. அதனால வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும். வேறு வேறுனா எத்தனை இருக்கும்? ஒரு 100 இருக்குமா, 200 இருக்குமா, 1000 இருக்குமா? 100 100,000 அப்படின்னா கணக்கு இல்ல, மிக பல அப்படிங்கிற கருத்து. 100 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்போனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். இதுல குதிரையில வந்திருக்கிறான், வாணிகனாக வந்திருக்கிறான். இது மாணிக்க வாசகருக்காக வந்த மாதிரியே தெரியுது. ஆனா மாணிக்க வாசகருக்கு வந்தது பின்னால வருது. அதனால இது மாணிக்க வாசகரை போல முன்னே யாருக்கோ செய்திருப்பார் போல தெரியுது. பெருமான் குதிரையில வர்ற வழக்கம் அவருக்கு முன்னமே இருந்திருக்குது. அது சொல்றார். குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய். சாத்துன்னா வணிக கூட்டம், அதுதான் சாத்துன்னு பேர். ஆமா, வணிகர்களுக்கு சாத்தன் அப்படின்னு பேர். மாசாத்துவான் அப்படின்னா அந்த மாதிரி பாரு, அது மாதிரி பெருஞ்சாத்து அப்படின்னு சொல்லுவோம். சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். வேலம்புத்தூர் இது ஒரு ஸ்தலம். அங்க விட்டேறு, விட்டேறு ஏறு அப்படின்னா எரிவதனாலே புண்படுத்தக்கூடிய ஆயுதம், அதுக்கு ஏறு அப்படின்னு பேர். ஏறு என்பதுக்கு எரிதல், வீசுதல். வீசுதலினாலே புண்படுத்தக்கூடிய ஆயுதத்துக்கு ஏறுன்னு பேர். அது பெரும்பாலும் வேட்படையை குறிக்கும். அதுதான் வீசுறது. ஆமா,
வேலம்புத்தூர் என்ற ஊர்ல ஒருவருக்காக இவர் விட்டேறு, வேட்படையை விட்டேறுங்கிற பெயரால் சொல்லியிருக்கிறார். விட்டேறு அருளி, அதாவது ஆயுதத்துல அஸ்திரம்னு ஒண்ணு உண்டு, சஸ்திரம்னு ஒண்ணு உண்டு. அது ஸ்திரம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஸ்திரமா இல்லாதது அஸ்திரம், ஸ்திரத்தோடு கூடியது சஸ்திரம். ஸ்திரமா இல்லாத தான் கையில பிடிச்சிட்டு இருந்தா அது கையிலே இருக்காது, பகைவனை நோக்கி பாயும். அதான் அம்பு. அம்பு அம்பராத்தோன்ல இருக்கும். அப்புறம் அதை கையில எடுப்பாரு, வில்ல வச்சு நாணேற்றுவாரு. அப்புறம் அம்பு எங்க இருக்கும், எங்க வாழ் வச்சிருப்பாரு, அது குற்றுடை வாழ் இங்க இருக்கும், கையில எடுப்பாரு. பகைவரோட எரியறது இல்லாத பக்கத்தில் போர் செய்யும். அப்ப போர் செய்கிற பொழுதும் அது கையில இருக்கும், பகைவரை தாக்குகிற பொழுதும் கையில இருக்கும். இது இவங்களை விட்டுட்டு போய் தாக்கும். அதனால அந்த படைகளை அஸ்திரம் என்றும் சஸ்திரம் என்றும் ரெண்டு வகையா சொல்றது பாருங்க. அது விட்டேறு அப்படின்னு சொல்றாங்க. தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும். இது யாரோ ஒரு அன்பருக்காக இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் தான் மாணிக்க வாசகரை ரொம்ப பழைய காலத்தை சார்ந்தவராக காட்டக்கூடிய. இப்ப இந்த ஊரும் நமக்கு தெரியல, இதுல சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளும் நமக்கு தெரியல. தெரியாம போனது காரணம் என்ன? காலப்பழமை. சில கதைகள் இருக்குத அது வேற மாதிரி வழங்குது. திருவிளையாடல் புராணத்துல இங்க சொல்லப்படக்கூடிய அநேக கதைகள் வழங்குது. ஆனா இதுல சொன்ன மாதிரி வழங்கல, வேற கொஞ்சம் கூட்டி சேர்த்து குறைச்சி வழங்குது. அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு நிகழ்ச்சி காலம் செல்ல செல்ல தன்னோட பல செய்திகளை கூட்டிக் கொண்டு ஒரு இத்தனூண்டு இருந்து இத்தனை பெருசாயிடும். அதான் சொல்லுவாங்க பரதேசி தபால்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை ஒருத்தன் பார்த்து இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் இன்னொருத்தன் சொல்லுவான். ஆனா இவன் என்ன பார்த்தானோ அதை மட்டும் சொல்ல மாட்டான். இவனுடைய கற்பனையில என்ன கூட்ட முடியுமோ அத்தனையும் சேர்த்துவான். இவன் கேட்டதும் அவங்க கொஞ்சம் சேர்த்துவான், அவங்க கொஞ்சம் சேர்த்துவான். இது இப்படி ஒரு 4-5 ஊர் தாண்டி போற பொழுது கதையே மாறி போகும். என்ன நடந்ததோ அதுக்கு நேர் முரணான செய்தி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் கதை. செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ண பரம்பரை, செவி வழி செய்தி. கர்ணம்னா காதுன்னு அர்த்தம், கர்ண பரம்பரை. பரம்பரைன்னா அது அங்கிருந்தது அங்கிருந்தது அப்படி வர்றது, வழி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கர்ண பரம்பரை அப்படிங்கிறது தமிழ செவி வழி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாறும். இதை வைத்துக் கொண்டுதான் மாணிக்க வாசகர் மிக பழைய காலத்தை சார்ந்தவர். மிக பழைய காலம்னா எவ்வளவு காலமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள்ல முழுவதும் கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் கிடைச்சிருக்குது. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்து வந்த காப்பிய இலக்கியம் இருக்குது, அதுகளெல்லாம் இதை பற்றி அடையாளம் கிடைக்கலைங்க. எனவே மாணிக்கவாசகருடைய காலம் காப்பிய காலத்தை அடுத்த காலமாக இருக்கலாம். ஏன்னா சிலப்பதிகாரத்துல சில சின்ன சின்ன துண்டு துண்டா சிற்றலிக்க வகைகள் இடம்பெற்றிருக்கு, அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. அதனால காப்பிய காலத்து இலக்கிய வளர்ச்சி இவரிடத்துல காணப்படுகிறது. ஆகையினால இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மறைமலடிகள்லாம் மாணிக்கவாசகர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு 300 வருஷத்துக்கு முற்பட்டவர். இன்னும் கேட்டா திருமூலருக்கும் முற்பட்டவர் சொல்ல வேண்டும். ஆனா திருமூலர் 6ஆம் நூற்றாண்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. திருமூலரை சொன்னாலும் கூட ஏறக்குறைய இந்த இருண்ட காலம்னு ஒன்று உண்டுங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் சரி, தமிழ் நாட்டு வரலாற்றிலும் சரி, அரசியல் வரலாற்றிலும் சரி, தமிழகத்து முடிமன்னர்களுடைய ஆட்சி போயிட்டுது. வெளியிலிருந்துனா எங்கே இருந்தல்ல, நம்ம தமிழ்நாட்டை ஒட்டிட்டு இருந்த பகுதிகளில் 2 பகுதிங்க, ஆந்திரா ஒரு பகுதி, கன்னடா ஒரு பகுதி. அங்கிருந்து ஆளுகள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, அங்கிருந்து சமயங்கள் உள்ள சைவ சமயத்தினுடைய அநேக கூறுபாடுகள் கர்நாடகத்திலிருந்து இங்க வந்து சேர்ந்தது, ஆந்திராவிலிருந்து இங்க வந்து சேர்ந்தது. ஆமா, கலப்பரர்ல கூட அதிகமா. கலப்பரர் வந்த காலத்துல சமண பௌத்தம் தான் வந்தது, வைதிக சமயத்துல எதுவும் வரல. கலப்பரர்களுக்கு பிறகு பல்லவர்கள் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க காலத்துல தான் வைணவம், சைவத்தினுடைய விகற்பமாகிய காபாலிகம், காளாமுகம், பாசுபதம் இது மாதிரி சமாச்சாரமா வந்தது.
அது பல்லவர்கள் காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து ரொம்ப செல்வாக்காவே இருந்தது. அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. திருஞான சம்பந்தர்லாம் கூட அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. திருஞான சம்பந்தரும் சரி, திருநாவுக்கரசரும் சரி, சைவங்கிற பேர்ல இருந்து போட்டுன்னு விட்டாங்க. மெய்கண்டார் வந்துதான் அதை அடையாளம் காட்டி இது சைவம் இல்லை, நம்முடைய சைவம் இல்லை, இது சைவத்துக்கு கொஞ்சம் தூரம், அங்கதான் உங்களுக்கு அகப்புறம், அகம், சித்தாந்தம் அப்படின்னு. சித்தாந்த சைவம் நம்முடையது. சித்தாந்த சைவத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது அகச்சமயம், அதை விடவும் தூரமா இருக்கிறது அகப்புற சமயம். இந்த அகப்புற சமயங்கள் தான் இங்க ஆந்திராவில இருந்தோம், கன்னடாவில இருந்தோம். நம்ம இவங்களுக்கு பல்லவர்கள் காலத்துல வந்து, பல்லவர்கள் ஆந்திராவில இருந்தவங்க தான். அவங்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் தகராறு. ராஷ்டிரகூடர்கள் கன்னடர்கள். இந்த அரசு போக்குவரத்து போர் நிகழ்ச்சி முதலியவர்னால அவங்கெல்லாம் உள்ள வந்து, இந்த காலமெல்லாம் உங்களுக்கு களப்பிர காலத்தை அடுத்த காலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் காலத்தில் இதெல்லாம் நல்ல வெளிப்படையாவே தெரியுது. அதனால திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு முன்னால இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறதுக்கு காரணம் அது. அப்புறம் அதுக்கு மேல பின்னால இருந்தாருங்கிற விஷயம் வேற இருக்குது. அது என்ன யாருமே முடிவு பண்ணலீங்க. அவங்கவுங்களுடைய அபிமானத்துக்கு தகுந்தாப்புல முன்னால பின்னால அப்படின்னு வச்சுட்டாங்க. திருமுறைகள் முறை வைப்ப வச்சு மாணிக்கவாசகர் பிற்பட்டவர்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் முற்பட்ட காரைக்கால் அம்மையாருடைய திருமுறை மாணிக்கவாசகர் திருமுறைக்கும் பின்னால நிக்குது, 11 போயிருக்கு. அதனால எந்த ஒரு அடிப்படை வைத்துக் கொண்டோம் அந்த காலத்தை முன்னா பின்னா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியல. ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டா இவருடைய இலக்கிய அமைப்பு. அதுதான் இவர் பாடி இருக்கிறார திருச்சதகம். அது சங்க இலக்கியத்தில் 18 ஒன்று இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு உடையது. 18 என்பதும் சதகம் என்பது ரெண்டும் ஒண்ணு. அது 10 அரசர்களை பற்றி 10 பாட்டு, 10 பாட்டும் அகவல். இது ஒரே இறைவனை பற்றி 10 வகையான 10 பாட்டு. அது ஞாபகம் வச்சுக்கணும். திருச்சதகத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரே வகையான பாட்டு இல்லை. அதனால்தான் வேறு வேறு வேறுன்னு போட்டே வருவாங்க. புராணங்கள்லயும் சரி, படங்கள் வேறு 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 அப்படின்னு வந்தாலே யாப்பு மாறுகிறதுன்னு அர்த்தம். ஒரே ஆசிரியர் விருத்தமா இருந்தாலும் கூட அது சீரமைப்பு வேற வேற உண்டு. 4 காய் 2 மா வரும், 2 மா 1 காய் வரும், இப்படி ஒரு சீரமைப்பு உண்டு. அந்த சீரமைப்பில் வேறுபட்ட சீரல் அமைப்பில் வந்தாலும் கூட அது வேறு வகையான திருவிருத்தம் தான். அப்படி பார்க்கிற பொழுது நம்ம மாணிக்கவாசக சுவாமிகளிடத்துல திருச்சதகம், பின்னால் இருக்கின்ற விளையாட்டு பாடல்கள், அதிலும் பெரும்பாலும் மகளிருடைய விளையாட்டு பாடல்கள், இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தங்க. வள்ளைப்பாட்டு, உலக்கை பாட்டுன்னு ஒன்று உண்டு, அது ஒரு இலக்கியம். அந்த மாதிரி அந்த இலக்கிய அமைப்பு வச்சுதான் கொஞ்சம் முன்னதாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கு. அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒன்று இருக்க, சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்தொண்ட தகையில பாடல இல்லையா, அதனால இவர் பின்னால் இருப்பார், முன்னால் இருந்தா பாடி இருப்பார், பெயர் குறித்து பாடியிருப்பார். அப்பாலும் அடிச்சார்ந்த அப்படிங்கறதுல பொதுவாக கொண்டு சேர்த்துடுறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். தர்ப்பணம், அதனை தர்ப்பணம்ங்கிறது கண்ணாடி தான். இந்த சொல்லு சங்க காலத்திலே தமிழ்ல ஏறிட்டு தர்ப்பணம்ங்கிற சொல்லு. சங்க காலத்துல வட சொற்கள் பல தமிழ் இலக்கியத்தில் ஏறி இருக்கின்றன. அத ஒரு புலவர் சுத்தி வளைச்சு பாடி இருக்கிறார். திருதராஷ்டிரன் இருக்கிறான்ல, அவனுக்கு பார்வை இல்லை, அவனுடைய முகம் கண்ணாடி போல அப்படின்னு பாடுறார். நாம கண்ணாடியோட நம்ம முகத்தை பார்க்கலாம், கண்ணாடி நம்ம பார்க்காது. நம்ம அதை வாங்கி கொடுக்கும், ஆனா அது நம்ம அறியாது. அது போல திருதராஷ்டிரனுக்கு ஒரு பேர் சொல்லுகிறார், தர்ப்பணானனன். தர்ப்பணானன்னா கண்ணாடி போல முகமுடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தர்ப்பண ஆனனன், ஆனனன்னா முகம், தர்ப்பண ஆனனன் கண்ணாடி போலும் முகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அது தர்ப்பணங்கிற சொல்லால பாடாம வயக்குறு மண்டலம் வடமொழி பெயர் பெற்ற முகத்தவன். வயக்குறு மண்டலம், வயக்குதல்னா விளங்குதல்,
விளக்குகின்ற மண்டலம் எதுன்னு கேட்டா கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு வடமொழியில ஒரு பேர் ஒண்ணு உண்டு, அது தர்ப்பணம். அந்த பெயரினாலே முகத்தின் பெயரை உடையவன். இது எப்படி சுத்தி சுத்தி வச்சு பாருங்க. முதல்ல மண்டலத்துக்கு அடையாளம் அர்த்தம் தெரியும். மண்டலம்னா வட்டம் தான் நமக்கு தெரியும். இந்த வயக்குரு அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வச்சு அது கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. வயக்குரு மண்டிலம் வடமொழி பெயர் பெற்ற முகத்தவன் அப்படின்னு. சங்க இலக்கியத்துல ராமாயண கதை பாரத கதையை நிறைய ஏறி இருக்குங்க. அதுல மற்ற இலக்கியங்களோட கலித்தொகைங்கிற இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா ஏறி இருக்கு பாருங்க. தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும். சாந்தம்புத்தூர்ல கண்ணாடியில இருந்து வெளிப்பட்டு அருள் செய்திருக்கிறார் என்று கருதுவது போல ஒரு செயல் இங்கே நடந்திருக்கிறது. ராமலிங்க சுவாமிகளுக்கு அப்படித்தான் அருள் செய்தாரா? சரி. மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். இது இங்க இருக்கிற மொக்கணீச்சரத்தினுடைய வரலாற்றோட சேர்த்து சொல்றது ஒரு வழக்கா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அருணையுடைய முதலியார் அப்படி நம்பல. அது முன்ன பின்ன கொங்கு நாட்டை பற்றி செய்தி எதுவும் இங்க வரல, அதனால அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறார். மொக்கணி அப்படிங்கிறது குதிரையுடைய பை, குதிரைக்கு தீனி வைக்கிற பை, மாட்டி விட்டுறது. முக்குதல் என்ற சொல்லுக்கு உண்ணுதல் அர்த்தம். வேக வேகமா நிறைய நிறைய வாய் நிறைய அள்ளி உண்றதுக்கு அப்படி பேர். விநாயக பெருமான் அப்படி உண்ணுவாராம், அருணைநாதர் அப்படி பாடி இருக்கிறார். முழுத்தடல் மேனி சொக்கதாக. சொக்கம் என்ற சொல்லுக்கு தங்கம் என்று ஒரு பொருள் உண்டு, அழகு என்று ஒரு பொருள் உண்டு. நம்ம சொக்கநாதர் மதுரையில் இருக்கிறார்ல, அவர் அழகிய சொக்கநாதர், அழகர் அப்படின்னு பேர் அவருக்கு. சொக்கதாக காட்டிய தொன்மையும் அவரே பாட்டார். இது பழைய காலத்து கதை அப்படின்னு. மாணிக்கவாசர் காலத்துல பழைய கதை, நம்ம காலத்துல இன்னும் பழைய பழைய கதையா போயிட்டு இருக்கு. மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமற்கு அளவரி ஒன்னான் அரி குதிரை ஆக்கிய நன்மையும். இதான் பின்னால வர்றது. அதனாலதான் அந்த மேல சொன்னது இருக்குதே, குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதிர்வடை சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்படிங்கிறது அது வேற ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம் என்று கருதுவதற்கு இடம் இருக்குது. இல்லைன்னா அதையும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு, அதாவது பக்தி அனுபவத்துல பாடுற பொழுது இந்த வரன்முறை வராதுங்க, சில இடத்துல கொஞ்சம் மாறி போகும். அரியோடு புறமற்கு அளவரி ஒன்னான் அரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி. இங்கேயும் திருவடியை உடையவன் அர்த்தம். சிவபெருமானி திருவடி திருவடினே பாடுறது இவருக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்குதுன்னு தெரியுது. வைணவத்துலதான் ரெண்டு திருவடிகள் உண்டு, சிறிய திருவடி பெரிய திருவடி அப்படின்னு. நமக்கு அப்படி கிடையாது, பெருமான் தான் திருவடி. நரியை குதிரை ஆண்டு கொண்ட அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று. இப்ப குதிரை கொண்டு வந்தது, வித்தது, ஈண்டு கனகம் இசைய பெறாது. குதிரைக்கு அளவா பணம் கொடுத்திருக்கிறார், அந்த பணம் பத்தல, இன்னும் இவர் அடிமை கொள்வதற்கு வேற வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் அவனுடைய அருளின் வழியாக நான் இருக்க வேண்டியவனாக ஆனேன் என்று சொன்னா, குதிரையை கொண்டு வந்தது, அரசன் முன்னால குதிரையை நடத்தி காட்டினது, அரசன் சன்மானம் செய்தது, அவர் தானே கோலினாலே ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு குதிரைகள்லாம் நரிகளாக ஆகி மீண்டும் ஓடினது. அதன் காரணமாக மாணிக்கவாச சுவாமிகளுக்கு தண்டனை கிடைச்சது. இப்ப மாணிக்கவாசர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இப்ப நாம ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு பணம் கொடுக்கறோம், அந்த பணம் அந்த பொருளுக்கு ஈடாகவில்லை அப்படின்னு சொன்னா, யா நீ கொடுத்த பணம் பத்தாது, இன்னும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். நாம என்ன சொல்லுவோம், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கிறது, வேணா ஏதாவது வேலை சொல்லு, அதை உனக்காக செய்து கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அது மாதிரி இவர் அரண்மனையிலிருந்து பணம் எடுத்துட்டு போனாரு, குதிரை வாங்கினாரு, அந்த பணத்தெல்லாம் கோயிலுக்கு செலவு பண்ணார், பெருமான் தான் குதிரையை கொண்டு வந்தார். ஆனா மீண்டும் இவர் ஏன் கஷ்டப்பட வேண்டி வந்தது அப்படின்னு கேட்டா, பெருமான் நமக்காக கொண்டு வந்த குதிரை நாம் செய்த திருப்பணியோட சரியா போயிடல, இன்னும் சில அனுபவங்களை நாம அனுபவித்து தான் அதை தீர்க்க வேண்டி இருக்குது. அதனால நடந்ததெல்லாம் அவனுடைய திருவள்ளின் வழியாக நடந்தது, அதுக்கு மேல வேற ஒன்றும் நினைக்கிறது வழி இல்லை. எங்கோன் அருள் வழி இருப்ப
தூண்டு சோதி தோற்றிய தன்மையும். அப்பதான் பெருமான் சோதி வடிவனாக காட்சியளித்து, மாணிக்க வாசகன் நம்முடைய அடியான், அவனை நீ தண்டித்தது தவறு அப்படின்னு பாண்டியனுக்கு உணர்த்தினார். அதன் பிறகுதான் பாண்டியன் மாணிக்க வாசகருடைய அன்பின் மிகுதியையும் பெருமான் அவருக்காக செய்த திருவருளின் மிகுதியையும் கருதி, இனி உங்களுடைய வழியின்படியே நீங்கள் செல்லலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். அதான் சொல்ற தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். இதே போலதான் பரஞ்சோதியாருடைய வரலாறு. பரஞ்சோதியார் வெறும் சேனை தலைவராக இருந்தாரு. சேனை தலைவர் என்ன கடமை செய்வாரோ அதுதான் செய்வார்னு அரசன் நினைச்சிட்டு இருந்தான் பல்லவ மன்னர். அப்புறம்தான் அவருடைய சிவபக்தி மாண்பு புரிஞ்சுது. ஐயோ, உங்களை நான் இந்த சேனை தலைவராக இவ்வளவு நாள் வச்சிருந்துட்டேன், இன்னையிலிருந்து நீங்க உங்க சௌகரியப்படி நீங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் இங்க நடந்தது. அதை சொல்றாரு. அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இந்திர ஞாலம் காட்டுதல் இந்திர ஜாலம் காட்டுதல். ஜாலம் என்று சொல்லி ஞாலம்னு வருங்க. ஞாலம்னா உலகம். இந்த இடத்துல ஞாலம் என்பது உலகம் என்ற பொருள்ல வரல. ஜா என்பது ஞாவாக வந்திருக்கிறது. இது ஒரு அரிய வழக்கு. ஜா என்பது வடமொழி ஜா தமிழ்ல சாவா தான் வரும், வேறையா வராது. பங்கஜம் அப்படின்னு சொன்னா பங்கசம்னு சொல்லலாம், பங்கயம்னு சொல்லலாம். ஆனா பங்கஞம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்திரஜாலம் என்பதுல ஜாலம் என்று சொல்லு ஞாலம் என்று வருது. அது சொல்ற இந்திர ஞாலம் போல, அதாவது நம்ப முடியாத சில செயல்கள் அதை அவன் செய்து காட்டினான் மக்களுக்காக. இதுல என்னென்ன வச்சுக்கொள்ளலாம்? வையை பெருகி வரை செய்தது. இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு வருமா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அரசன் எல்லாரும் கரையை அடைக்க வேணும்னு தண்டனை கேட்டது. இவர் கரையை அடைக்காம ஆடிட்டு இருந்தது. ஒரு கூட மண்ணு போட்டு அடைஞ்சு போச்சு. வந்தவர் யாருன்னு தெரியறது இல்ல. அரசன் பெரும்பாலும் அடிச்சா அது எல்லாரோட உடம்புலையும் படுது. இது என்ன இந்திரஜாலமா இருக்குது? அப்படிதான் எல்லாரும் திருவிழா இருக்குன்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாமெல்லாம் அதுதான் பாக்குறோம். வித்தை காட்டுறதுதான் பார்த்திருக்கிறோமே தவிர பெருமான அருள் செய்வதை நாம் பார்த்ததில்ல. அதனால நாம ஏதாவது நம்மளால நம்ப முடியாத செயல்கள் நடந்ததை பார்த்தா இது பெரிய ஜால வித்தையா இருக்குது, மாய வித்தையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்திரஜால காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை. மேல வந்துருதுல குதிரையை கொண்டுங்கிறது வேற, இது வேறன்னு தெரியுது பாருங்க. குதிரை அப்ப பெருமானுக்கு குதிரையில வர்றது ரொம்ப பழக்கம் போல தெரியுது. சிவபிரகாசாமி பாடினார், உங்களை போல சாமர்த்தியம் யாருக்கே வரும்? பெருமான் எப்போ எருது வாகனத்துல தான் வருவார், அவனை குதிரை வாகனத்துல வர வச்சுட்டே. திருவிழாக்கள்ல ரிஷப வாகன காட்சி வேற இருக்கு, குதிரை வாகன காட்சி வேற இருக்கு இல்ல. பெரும்பாலும் 8ஆம் திருவிழாவில் குதிரை வாகனம் காட்சி வரும். ஏன்? பெருமான் அதுலயும் வருவார். அவருதான் பரிமேலழகர்னு பேர். பெருமாளுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. அந்த பேர் தான் திருக்குறள் உரையாசிரியர். திருக்குறள் உரையாசிரியர் வைணவர். அவருக்கு பெருமாள் பேர் தான் பரிமேலழகர் வந்தது. நம்ம இறைவனுக்கும் பரிமேலழகர்னு பேர் உண்டு. பாடியிருக்கிறார், இவரே பாடியிருக்கிறார். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணம். சரி, குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும். இதெல்லாம் இந்திரஜாலம். இந்த கதை தெரியுமே. உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய மாணிக்கவாசனுடைய வரலாற்றுல திருப்பெருந்துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அவ்வளவு முக்கியத்துவம் உத்தரகோச மங்கை கூட்டு. நீச்சல் விண்ணப்பமெல்லாம் முழுவதும் அதுக்காக பாடணும். அதனால அங்கே ஆசிரிய கோலமாக எழுந்தருளி இருந்து அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. வித்தக வேடம் காட்டிய இயல்பும். வித்தகன் என்பதுக்கு சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வித்தை உடையவன் என்ற பொருள்ல ஞானாச்சாரியன் அப்படிங்கிற பொருள் வருதுன்னு அருணையார் கருதுறார். வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொலிந்திருந்த அருளி பொலிந்திருந்து பொன்மயமாக இருந்து. பொன்னனையாள் என்பவர்களுக்காக செய்த திருவிளையாடல் திருப்புவனம் என்ற ஸ்தலத்துல சொல்றார். பூவணம் அதன் பொலிந்து. பொன் என்ற சொல் பொலம்னு வருங்க. தமிழ் இலக்கணப்படி பொன் என்ற சொல் பொலம்னு வரும்.